வணக்கம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குற இந்த உலகம் உண்மையா இல்ல உங்க மனசு உருவாக்குற ஒரு காட்சிதானா? சுவாமி சித் பவானந்தரோட ஒரு ஆழமான சிந்தனைய வச்சு மனசோட இயல்பு என்ன, அது எப்படி நம்ம உலகத்தையே உருவாக்குதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது உங்களையே நீங்க யாருன்னு கேள்வி கேட்க வைக்கிற ஒரு பயணமா இருக்க போகுது. சொல்லுங்க, உங்க உலகம் எதால ஆனது? நீங்க பாக்குற பொருட்கள், பேசுற மனுஷங்க, அனுபவிக்கிற உணர்ச்சிகள், இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற உண்மையான அடிப்படை என்ன யோசிச்சிருக்கீங்களா? சுவாமிஜி சொல்ற முதல் விஷயமே ரொம்ப ஆச்சரியமானது. என்னன்னா, நம்ம வாழ்ற இந்த உலகம் வெளியில இருக்கிற ஒரு தனிப்பட்ட உண்மை கிடையாதாம். அது வெறும் ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம மனசுல என்ன இருக்கோ அதேதான் நமக்கு அப்படியே திருப்பி காட்டுமா. இந்த தொடர்பு ரொம்ப நேரடியானது. பாருங்களேன், உங்க மனசு நல்லா சந்தோஷமா இருந்தா சுத்தி இருக்கிற எல்லாமே அழகா தெரியும். அதே சமயம் மனசுல கவலையோ கோபமோ இருந்தா இந்த உலகமே ஒரு பார மாதிரி தோணும். இதுக்கு மேல உங்க மனசு தெய்வீகமான விஷயங்கள்ல லயிச்சிருந்தா நீங்க பாக்குறது எல்லாமே கடவுளோட ஒரு விளையாட்டா தான் தெரியும். அப்போ நம்ம பார்வை உலகத்தை பார்க்கறதுக்கான ஒரு ஜன்னல் இல்ல, அது நம்மளையே நமக்கு காட்டுற ஒரு கண்ணாடி. சரி, அப்போ இந்த கண்ணாடிய சும்மா தொடச்சு விட்டா போதுமா? இல்ல, சுவாமிஜி என்ன சொல்றாருன்னா, அந்த கண்ணாடியோட தன்மையே நாம மாத்தணுங்கிறாரு. ஆனா அது எப்படி முடியும்? இந்த கேள்விக்கு சுவாமிஜி ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த உதாரணத்தோட பதில் சொல்றாரு. மனம் சும்மா மாறாது, அது மொத்தமா உருமாறிடும்னு சொல்றாரு. இத புரிய வைக்க அவர் கரியையும் நெருப்பையும் ஒரு உருவகமா பயன்படுத்துறாரு. இந்த வரிகளோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. தீயில போட்ட அடுப்பு கறிதானே தீயா மாறுற மாதிரி, இறைவா என் மனச உன்கிட்ட கொடுத்துட்டா அது உன்னோட சொரூபமாவே ஆகிடுது. இங்க பாருங்க, கறி நெருப்போட தன்மையை எடுக்கல, அது நெருப்பாவே மாறிடுது. அதே மாதிரிதான் மனசு கடவுளோட தன்மைய அடையல, அது கடவுளாவே ஆகிடுது. இதுதான் சரணாகதியோட உச்சகட்டம். இந்த உருமாற்றத்தை 3 படியா பிரிச்சு பார்க்கலாம். முதல் படி கரி, இதுதான் நம்மளோட தனிப்பட்ட மனம். 2வது படி தீ, இதுதான் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய அந்த தெய்வீக சக்தி. கடைசி படி என்னன்னா, மனசுங்கிற கரி நெருப்புல முழுசா ஐக்கியமாகும்போது அது தன்னோட தனி அடையாளத்தை இழந்து இறைவனோட சொரூபமாவே மாறிடுது. சரி, மனச உருமாத்துறது ஒரு விஷயம். ஆனா இதை விட ஒரு படி மேல போய் யோசிப்போமா? இந்த உலகத்தையே நமக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற அந்த மனசுங்கிற கண்ணாடிய உடைஞ்சு போயிட்டா அப்புறம் என்ன ஆகும்? இதுதான் சுவாமிஜியோட சிந்தனையில உச்சபட்சமான ஒரு புள்ளி, மனசை கடந்த நிலை. இத ஆன்மீகத்துல மனோநாசம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகத்தையே நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ற அந்த மனசே இல்லாம போயிட்டா அப்புறம் என்னதான் மிச்சம் இருக்கும்? சுவாமிஜி அவரோட சிந்தனைய இப்படி முடிக்கிறாரு. மனம் அழியுங்கால் காணப்படும் உலகும் மறைகிறது. இது ரொம்ப லாஜிக்கல் தானே? யோசிச்சு பாருங்க, நம்ம பாக்குற உலகம் மனசோட ஒரு ப்ரொஜெக்ஷன்னா, அந்த மனசே இல்லாம போனா அதோட ப்ரொஜெக்ஷனும் இல்லாம போயிடணும் இல்லையா? கண்ணாடி உடைஞ்சா பிம்பம் எங்க இருக்கும்? அப்போ மனசும் அது காட்டின உலகமும் மறைஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும்? அதுதான் மெய்ப்பொருள். அதாவது எந்த திரையும் எந்த பிம்பமும் இல்லாத தூய்மையான உண்மையான யதார்த்தம். இந்த மெய்ப்பொருள் நிலைய, அதாவது மனசே இல்லாத அந்த நிலைய விளக்க சுவாமிஜி ஞானி தாயுமானவரோட ஒரு அருமையான பாடலும் மேற்கோள் காட்டுறாரு. இது இரண்டற்ற நான் அப்படிங்கிற அனுபவத்தை பத்தினது. இந்த கவிதையோட ஒவ்வொரு வரியையும் நல்லா உள்வாங்கி கேளுங்க. சிந்தை பிறந்ததும் ஆங்கே, அந்தச் சிந்தை இறந்து தெளிந்ததும் ஆங்கே, எந்த நிலைகளும் ஆங்கே, கண்ட யாண்டான் இரண்டற்று இருந்ததும் ஆங்கே. இந்த பாட்டோட சாராம்சம் இதுதான். எண்ணம் எங்க தொடங்குதோ அங்கதான் முடியுது. ரெண்டும் ஒரே இடம்தான். நாம பாக்குற அனுபவிக்கிற எல்லாமே நடக்கிறதும் ஒரே இடத்துலதான். இது எல்லாத்தையும் பாக்குற அந்த நான் தனக்கு வேறா எதையுமே பார்க்காம இரண்டற்ற ஒன்னா அங்க இருக்கு. இதுக்கு பேர்தான் அத்வைத்த நிலை. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த நிலையில பாக்குறவங்களும் பார்க்கப்படுற பொருளும் ஒண்ணுதான், ரெண்டும் வேற வேற இல்ல. அப்போ சுவாமி சித்பவானந்தரும் தாயுமானவரும் நம்மள ஒரு பெரிய கேள்விக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. மனசும் இந்த உலகமும் மறைஞ்சு போனதுக்கப்புறம் பார்க்கறவங்களும் பார்க்கப்படுற பொருளும் ஒன்னாகும்போது அங்கு இரண்டற்ற இருக்கிற அந்த நான், அது யாரு இல்ல அது என்ன? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுறோம். நன்றி.